ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரியும். அதாவது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை ரைட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்காக அந்த ப்ரோக்ராம் அப்படின்னா டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக, அதாவது இன்செஷன், டெலிஷன், அப்டேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணி வச்சுருப்போம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம். இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டாபேஸ்க்கு கூடிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்ஃபர்மேஷனை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அடுத்தது இன்ஃபர்மேஷனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கிராஷ் ஆகாமல் இருக்கவோ இல்லை அன்அத்தரைஸ்டு பர்சன்கிட்ட இருந்து நம்ம செக்யூராக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸில் ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெர்மிஷன் கொடுத்துருப்போம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ், அதாவது ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா கொரி ப்ராசஸர் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜர் அண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ், இது மூணு தான் மெயின் காம்பனன்ட்ஸ். இப்போது ஒவ்வொரு காம்பனண்ட்டை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிஎம்எஸ். ஃபஸ்ட்டு நேவ் யூசர்ஸ் அப்படின்றது என்னென்னா அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸை யூஸ் பண்ணுறவங்க தான் நேவ் யூசர்ஸ். அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் யார் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறவங்க, அதாவது க்ரியேட் பண்ணுறவங்க. சோஃபிஸ்டிகேட்டட் யூசர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா கொரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க சோஃபிஸ்டிகேட்டட் யூசர். அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா இதில் ரெண்டு மெயின் காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஸ்டோரேஜ் மேனேஜர், இன்னொன்று கொரி ப்ராசஸர். இது ரெண்டும் தான் இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சருக்கான மெயின் காம்போனண்ட். ஃபஸ்ட்டு கொரி ப்ராசஸரில் என்னென்ன காம்போனண்ட் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொரி ப்ராசஸர் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். கொரி ப்ராசஸர் அப்படின்றது ஒரு டேட்டாபேஸுடைய பேசிக் காம்போனண்ட்டு என்னது அப்படின்னா இந்த கொரி ப்ராசஸர் தான். இந்த கொரி ப்ராசஸருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த கொரி ப்ராசஸர். இப்போ நான் கொடுக்குற கொரிஸ் எப்படி போகும் அப்படின்னா அதாவது அந்த ரெக்வஸ்ட் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, அதாவது மெஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொரியாக மாற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ், அதாவது இன்செஷன், டெலிஷன், அப்டேஷன் இந்த ப்ராசஸ்ஸு பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்எல் கம்பைலர், எம்பெடட் டிஎம்எல் ப்ரீ கம்பைலர், டிடிஎல் இன்டர்ப்ரெட்டர், அண்ட் நெக்ஸ்ட்டு கொரி எவாலுவேஷன் இன்ஜின். இந்த கொரி ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா கொரியை எவாலுவேட் பண்ணி, அதாவது டேட்டாபேஸ் இன்ஜின்கிட்ட இருந்து கம்யூனிகேட் பண்ணி நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை நம்ம அதாவது யூசர் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கான ரிசல்ட்டை கெட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கொரி ப்ராசஸர். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றது ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎம்எல் கம்பைலர் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். கொரி கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ண டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது க்ரியேட், அப்டேட், டிலீட், இதுதான் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொரி லாங்குவேஜில் எழுதியிருப்போம். அதை என்ன பண்ணணும்னா கொரி எவாலுவேஷன் இன்ஜினுக்கு புரிகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த டிஎம்எல் கம்பைலர். நெக்ஸ்ட்டு டிடிஎல் இன்டர்ப்ரெட்டர். டிடிஎல் இன்டர்ப்ரெட்டர் அப்படின்றது என்னென்னா டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்ப்ட் பண்ணி மெட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா டிடிஎல் இன்டர்ப்ரெட்டர்னு சொல்லலாம். இந்த டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொல்லி பாருங்கள். வியூ க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆல்டர் டேபிள், ட்ராப்பு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இதில் வரும் அப்படின்னா இந்த டிடிஎல்ல வரும், டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். இதை இன்டர்ப்ட் பண்ணி நமக்கு மெட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் இதனுடைய ஒர்க்கு. கொரி எவாலுவேஷன் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா அதாவது இப்போது டிஎம்எல் கம்பைலர் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த கொரி எவாலுவேஷன் இன்ஜினுடைய ஒர்க்கு. இதுதான் என்னதுன்னா கொரி ப்ராசஸில் இருக்கக்கூடிய மாடியூல்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்பைலர் அண்ட் லிங்கர்னால் என்னென்னு தெரியும். அதாவது ப்ரோக்ராம் அந்த கொரிஸை கம்பைல் பண்ணி, அதாவது இந்த ப்ரோக்ராமையும் கொரிஸையும் கம்பைல் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது அதனுடைய ஒர்க்கு அதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஎம்எல் கம்பைலர் அண்ட் ஆர்கனைசர் அப்படின்றது என்னென்னா அந்த கொரிஸை கம்பைல் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொரி எவாலுவேஷன் இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடியது தான் அதனுடைய ஒர்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் மேனேஜர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம்.
இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸை ஆக்ட் பண்ணும். எதுக்கு இன்டர்ஃபேஸை ஆக்ட் பண்ணணும்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த டேட்டாவுக்கும் கொரி ப்ராசஸருக்கும் வந்துட்டு இது ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து ஆக்ட் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜர். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஃபர் மேனேஜர், ஃபைல் மேனேஜர் அண்ட் அத்தரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர், டிரான்சாக்ஷன் மேனேஜர். இப்போ ஃபஸ்ட்டு பஃபர் மேனேஜர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பஃபர் மேனேஜர் அப்படின்றது என்னென்னா டிஸ்க்லேருந்து டேட்டாவை வந்து மெயின் மெமரிக்கு வந்து ஃபெச் பண்ணுற ஒர்க்கையும், நெக்ஸ்ட்டு வந்து என்ன டேட்டாவை வந்து மெமரியில் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கையும் பார்க்குறது எதுனா இந்த பஃபர் மேனேஜர் தான். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜர். ஃபைல் மேனேஜர் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம டிஸ்கில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை அப்படின்றத அந்த ஸ்பேஸை அலோகேட் பண்ணக்கூடியது எதுனா இந்த ஃபைல் மேனேஜர் தான். தென் அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதும் இந்த ஃபைல் மேனேஜரோடைய ஒர்க்கு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மேனேஜர் அப்படின்றது என்னென்னா இப்போ ஏதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போதோ இல்லை வந்து ஒரு கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது எது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜர் தான். நெக்ஸ்ட்டு அத்தரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர். அத்தரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜருடைய ஒர்க் என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு சம் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்போம். அப்போது அந்த வேலிடேட் யூசர் தான் வந்துட்டு அதை அக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த அத்தரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜருடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து செக் பண்ணணும். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸை டேட்டாவுடைய இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து செக் பண்ணுறதும் இதனுடைய ஒர்க்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டேட்டா ஃபைல்ஸ், இண்டீசஸ் அண்ட் டேட்டா டிக்ஷனரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஃபைல்ஸ் வந்து எதுக்காகனா டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அண்ட் இண்டீசஸ் அப்படின்றது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் டேட்டா டிக்ஷனரி அப்படின்றது என்னென்னா மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, அதாவது டேட்டா அபவுட் டேட்டா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா டிக்ஷனரி. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்றது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிஎம்எஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாடியூல்ஸ் ஒவ்வொரு மாடியூல்ஸ் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடியூல்ஸை பார்த்தோம் இல்லையா. அது கொரி ப்ராசஸர்னு என்ன, கொரி ப்ராசஸரில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, தென் வந்துட்டு ஸ்டோரேஜ் மேனேஜர்னால் என்ன, ஸ்டோரேஜ் மேனேஜருடைய டெஃபினேஷன் பார்த்தோம், தென் அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிரான்சாக்ஷன் அந்த ஸ்டோரேஜ் மேனேஜரில் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சுன்னா டிரான்சாக்ஷன், அத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி மேனேஜர் அண்ட் பஃபர் மேனேஜர், ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் வந்துட்டு எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜரில் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் ஸ்டோரேஜில் வந்துட்டு டேட்டா ஃபைல்ஸ்னால் என்ன, டிக்ஷனரினா என்ன, இண்டீசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு டயக்ராம் தெரிஞ்சால் போதும், நம்ம இந்த கொஷினை வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.